பாகுபலி அப்படின்ற ஒரு படம் வெளிவந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமா உலகத்துக்கே பயங்கரமா அதிர வைத்தது. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்டுக்கு நிகரான தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாகுபலி படம் பயங்கர பிரம்மாண்டமாகவும் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கும்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை தற்போது இந்தியா முழுக்க இருக்க அனைத்து மக்களுமே வழி மேல விழி வைத்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. மேலும் அந்த படங்கள் வெளிவந்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல இருந்து பாலிவுட்ல இருக்க எல்லா ஆக்ட்ரஸ் படத்தையும் ஓரங்கட்டிடும் அப்படின்றதுலயும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த படத்தை அனைவரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல முதல் பாகத்துல நம்மளுடைய பாகுபலி இருக்கா பாத்தீங்களா, அவரை கட்டப்பா கொலை செஞ்சிருவார மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தாங்க இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட முதல் பாகம் இப்படிதான் முடிஞ்சிருக்கு. இதனாலேயே அந்த படத்தின் சஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால தான் இந்திய மக்கள் அனைவருமே அந்த படத்தை எப்படியாவது இரண்டாம் பாகத்தை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு வெறியோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இது குறித்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவரப்போது ரொம்ப சீக்கிரமாகவே. அது மட்டும் இல்ல, இந்த இரண்டாம் பாகத்திற்கான கொண்டாட்ட நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. அந்த நிகழ்ச்சி 360 டிகிரியில பார்க்கும்படியான தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க. இந்த படத்தின் சில முக்கியமான விஷயங்களை குறித்து படக்குழுவினர் எல்லாமே பகிர்ந்து கொண்டாங்க. அந்த வகையில் நம்முடைய சத்யராஜ் பேசும்போது முதல் பாகத்துல நான் ஏன் பாகுபலியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு நான் இந்த நிகழ்ச்சியில பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சோப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்து பிரபாஸை கொல்ற மாதிரி சொன்னாரு. அதனால தான் நான் கொன்னேன். அது மட்டும் இல்ல, ராஜமௌலியும் பிரபாஸை நீங்க கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய சத்யராஜ். இப்படி காமெடியா பேசுறது பல பேருக்கு அந்த மேடையில கலகலப்பாகவும் சிரிப்பாக இருந்தாலும் இது காமெடியான ஆன்சர் தான் அப்படின்னு பல பேர் சத்யராஜுக்கு தற்போது அவங்களுடைய சமூக வலைதளத்தில் கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையா எதுக்காக பாகுபலியை நம்மளுடைய சத்யராஜ் கொண்டாரு அப்படின்றது ரொம்பவே சீக்கிரட்டாகவே வந்துட்டு இருக்குங்க. ஆனா இது குறித்த ரகசியம் வெளி வந்துருச்சுன்னா இரண்டாம் பாகம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாவே இருக்காது அப்படின்றதுனால படக்குழு அதை ரொம்பவே சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.